உன்னுடைய கடைசி ஆசை என்ன? என்னை தூக்கில் போடக்கூடாது அவன் சொல்றான். பகத்சிங் சொல்றான். ஏன் பயமா இருக்கா? பயமா இருந்தா நான் ஏன் அதுக்குள்ள வர்றேன்? ஒருத்தத்தை கேட்டேன், உங்க பையன் என்ன படிக்கிறார்? தம்பி படிப்பை முடிச்சுட்டான் அப்படின்னாரு. அரண்டு போனேன். உலகத்துல எவனும் செய்ய முடியாத வேலை. என்ன படிச்சிருக்காருங்க? 8th ஃபெயில் அப்படின்னா. இதுதான் படிப்பா? படிப்புன்னா முடிக்கவே முடியாதுங்க. ரொம்ப அவர் அடுத்த ஷூட்டிங்ல பாக்குறப்ப நிச்சயமா இதை பத்தி சொல்றேன். பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய திருச்சி மலைக்கோட்டை மாநகரத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிற SRM பல்கலைக்கழகத்தினுடைய TRP பொறியியல் கல்லூரியினுடைய கல்லூரி நாள் விழாவிலே என்னை ஒருவனாக அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களுக்கு என்னுடைய முதல் கண் வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சுமாராக கைதட்டின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. போடா போதுன்னு கைதட்டுறவாறு இருக்கு. நல்லா கைதட்டுங்களா? சொன்னார் இல்லையா பாலா சார் சொன்ன மாதிரி. பாருங்க, நீங்க உற்சாகமா இருந்தா தான் எங்களால் உற்சாகமா பேச முடியும். இந்த கல்லூரியில் 4th ஹவர்னு ஒன்று இருக்கும். காலையில் 3 ஹவர் முடிஞ்சு மத்தியானம் 2 to 3 செத்து கூட போலாமான்னு யோசிப்பாங்க சில பேர். அப்படியே ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் முடிச்சிருக்கோம். நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு பையனை அந்த பக்கம் மாறி உட்காரு அப்படின்னு வகுப்புல, அங்கே தூக்கம் வராது சார் அப்படின்னா அவன் வாஸ்து படிப்படி தூங்குறான். அதனால பேச்சு கேட்குறப்ப கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம். அந்த சோர்வை போக்கணும்னா என்ன செய்யணும்னா, இப்போ நீங்கள் ஜாக்கி சான் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் பார்த்து வர்றப்ப வீடு வரைக்கும் வர்றப்பாவே போவோம். பார்த்துருக்கீங்களா? 2 பேரையாவது தூக்கி போட்டு மிதிக்கலாம் போல தோணும். அப்படியே அந்த ஒரு உற்சாகமும் ஒரு உணர்வும் இருக்கணும் பேசுகிற போது கேட்குற போது. இங்கே நமக்கு அந்த அந்த வகுப்பறைக்குள்ளே போகிற போது எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிப்போம். அதெல்லாம் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். புது செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். SRM பல்கலைக்கழகம் பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி என்று உள்ள வர்ற போதெல்லாம் எனக்கு என்ன அப்படின்னா, இதை நிறுவிய பெருமகனார் ஐயா சொன்னார், இன்னும் 1 மாதத்தில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத. உண்மையிலேயே என்னுடைய வேந்தர் ஐயா அவர்கள் அவருடைய கனவு எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, எல்லாத்திலுமே பிரம்மாண்டம். பெரிதினும் பெரிதுகள் அப்படிமா பாரதி. எதா இருந்தாலும் பிரம்மாண்டமா யோசி, சாதாரணமாக யோசிக்காத. ஏன்னா நான் உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கேன். அத்தனை நாட்டு பல்கலைக்கழகத்தை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு என்ன யோசனை தோணும்னா, இந்த பல்கலைக்கழகத்தில் நம்ம படிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை தோணும். இப்போ கூட சமீபத்தில் போன போது, சரி இது அட்மிஷன் அப்போ இந்த சவுண்ட் கொடுத்துருக்கணும் தெரியுமா? அட்மிஷன் அப்போ வந்து நிற்கிறோம்ல, விபூதி பூசி மஞ்சள் பை பிடிச்சி அப்பாவோட வருவோம்ல, யாரை பார்த்தாலும் கும்பிடுவோம். யார் பிரின்சிபாலும் தெரியாது, கும்பிட்டு வைப்போமே, எதுக்கு வம்பு அப்படின்னு. இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு சாதாரணமாக தெரியும், நிழலில் உட்கார்ந்துருக்கிறதுனால. நம்மோட படித்த 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்த பல பேர் 6ஆம் கிளாஸ்க்கு ஹைஸ்கூலுக்கு வரல. 10th படித்த பல பேர் +2 வரல. ஏன் +2 படித்த பல பேர் கல்லூரிக்கு வரல. அப்படியே வந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரம்மாண்டமான கல்லூரிக்கு வரல. நான் உறுதியாக சொல்கிறேன், நம்மளை காட்டிலும் நல்லா படித்தவங்க யாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப நல்லா படிக்கிற பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து காப்பி கொடுத்து எண்ணெய் போட்டு அடிப்பாங்க. அவனுக்கு காப்பி கொடுத்துட்டு எண்ணெய் போட்டு அடி, பாரு 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 உயிரோட அதுக்கு இருக்க எண்ணெய் கேட்பாங்க. எனக்கு என்ன, அவனை கொண்டு விடலாம் போல இருக்கும். அவன் மார்க் எடுத்தா எண்ணெயை போட்டு அதுக்கு அடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்படி படித்த பையன் நான் கல்லூரிக்கு எப்படியோ பாஸ் பண்ணி கல்லூரிக்கு போறேன். சோழவந்தாலிருந்து மதுரைக்கு. அந்த பையனும் வர்றான். எங்கே போகிறான்னு தெரியுங்களா? ஒரு டெய்லர் கடையில் பட்டன் தைக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த பையனுடைய வறுமை, அப்பா இல்லை அந்த வீட்டில், சகோதரிகளை காப்பாற்றணும். அந்த பையன் கையில் அந்த பழைய சாதத்தை வச்சுக்கிட்டு டிஃபன் பாக்ஸில் வச்சுக்கிட்டு என் கூட ரயிலில் உட்காந்து என் புத்தகத்தை எடுத்து அப்படியே ரேசா பரட்டி பார்ப்பான். நல்லா படிக்கிறியா அப்படின்னு கேட்பான். கண்ணு கலக்கி போக முடியும். அவனை படிக்க வைக்க ஆள்லாம் போச்சு. வறுமை அவனை படிக்க வைக்க ஆள்லாம் போயிட்டாங்க. அது படிச்சிருந்தா
கலெக்டரா, என்ஜினியரா, பொறியாளரா, பெரிய ஆளாவதற்கு முடியும். வாய்ப்பு எத்தனை. எனக்கு என்ன இதுன்னு சொன்னா, ஏன் இவன் தவிர்க்கப்பட்டான்? எந்த சமுதாயம் உணவு தவிர்த்தது? பயமா இருக்கு. அப்படியே அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டோம். அதெல்லாம் வேற விஷயம். இன்னைக்கு நமக்கு பார்த்த உடனே நமக்கு இந்த பஸ்ல உட்கார்ந்துருக்கப்ப பஸ்ஸ ஒரு பஸ்ஸாவது நிக்காதான்னு நினைப்போம். நின்னா பரவாயில்ல, கடவுளே ஒரு பஸ் நின்னா பரவாயில்லையேப்போம். அப்புறம் நின்றோம். படிக்கட்டில் இடம் கிடைச்சா போதுமேப்போம். படிக்கட்டில் இருப்போம். லேசா உள்ள போயிட்டா நல்லா இருக்குமே அப்படிமோ, உள்ள போயிடுவோம். அப்புறம் லேசா உட்கார்ந்துட்டா நல்லா இருக்குமே அப்படிமோ, உட்கார்ந்துருவோம். அப்புறம் இந்த பஸ் ஏன் கண்ட இடத்துல நிக்குது அப்படிமோ, கண்ட இடத்துல நின்னதுனாலதான் நம்ம ஏறணும். யோசிச்சு பாருங்க. அது நிக்காம இருந்திருந்தா நம்மளால ஏறிக்க முடியாது. நமக்கு யோசிக்கிற போது சினிமாவில் காட்டுற மாதிரியான கல்லூரின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாதுங்க. சினிமாவில் ஒரு கல்லூரி சீன் எடுக்கிறதா இருந்தா 15 நாள் ஆகும். இப்ப 10 நாளைக்கு முதல்ல விஜய் 63 படத்தில் நடிச்சுட்டு வர்றேன். இருங்க சரி. இல்ல சரி சரி, இதுக்கே இப்படி கத்துனீங்கன்னா நயன்தாராவுக்கு அப்பாவை நடிச்சுட்டு வர்றேன். போதுமா? சரி, இப்ப இருங்க. என்ன பற்றி அவங்க தொகுப்பாளர்கள் சொன்னாங்க. இந்த டிஜிட்டல்ல என்னுடைய தங்கை மகன் இங்க சூரியன் எஃப்எம்ல இருக்காரு, வந்திருக்காரு சரவணன் அவர்கள். அவருடைய குரல்ல என்னை பற்றிய அறிமுகம் கேட்டீங்க. இன்னொரு தங்கச்சி பையன் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் ப்ரொடியூசர் சந்தோஷ் இங்கே வந்திருக்காரு. அதில் அவங்க எடுத்த படத்தை தான் நீங்கள் பார்த்தீங்க. அதில் நான் வந்து எம்ஏ எம்ஃபில் படிச்சிருக்கேன், பிஹெச்டி படிச்சிருக்கேன். 65 பேர் என்கிட்ட எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க, 16 பேர் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காங்க. அப்படிலாம் சொன்ன போது நீங்கள் கை தட்டல. நான் பேராசிரியர் சொன்ன போது போனா போட்டீங்க. விஜய்னு சொன்ன உடனே சரி இருக்கட்டும். பாருங்க, ரொம்ப அவர் அடுத்த ஷூட்டிங்ல பாக்குறப்ப நிச்சயமா இத பத்தி சொல்றேன். உங்க பேரை சொன்னேன். நான் அவங்க இயக்குநர்கள்ட்ட கேட்டுக்கிறேன், முடிஞ்சா அடுத்த முறை அவர் இங்க கூட்டிட்டு வாங்க. இல்ல, இது ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒண்ணு, மகிழ்ச்சி தான். இவ்வளவு இப்ப இந்த உற்சாகம் எப்படி வந்துச்சு யோசிச்சு பாருங்க. இன்னும் வரைக்கும் என்னென்ன கருத்துக்கள் சொன்னோம். நீங்கள் உயர வேண்டும். ஆமா, வேலை இல்லை. நீங்கள் பிரதம மந்திரி இங்க வர்றா சிரிப்ப பிரதம மந்திரி ஆவாங்களா? உங்களை பத்தி உங்களுக்கு என்ன நம்பிக்கைலாம் வரமாட்டேங்குது. ஆனா ஒரு புகழ்பெற்ற நடிகருடைய பேரை சொன்னே எப்படி ஒரு உற்சாகம் உடம்புக்குள்ள வந்துச்சு. சரி, இதே உற்சாகத்தை நீங்க கேள்வி வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப மகிழ்வா இருந்தது. ஏன்னா நான் கல்லூரி பேராசிரியர், எனக்கு தெரியும். ஈன்ற பொழுதில் பெருகுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கங்க. அதாவது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரத்த சம்பந்தம்னு பேரு. ரத்த சம்பந்தம் அப்பா அம்மா இருந்தா நம்ம வர்றோம். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு என்ன தெரியுமா? ஞான சம்பந்தம். வேற வேறணும் இல்லை. அதுதான் அறிவை அப்படியே அள்ளி கொடுக்கிற மாதிரி. அவர்களுடைய மாணவர்கள் உலகம் பூரா இருக்கிறாங்க. முதல்வர் அவர்கள் மிக அருமையாக இதை நமக்கு வாசித்து காட்டினார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லி, அதே போல நம்முடைய வணக்கத்துக்குரிய டாக்டர் பேராசிரியர் இளங்கோ அவர்கள், அவங்க தான் என்ன தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அநேகமா நான் வெளிநாட்டில் இருந்த போது இருந்து அவர் என் தொலைபேசியில் பேசிக்கிட்டே இருக்காரு. நான் ஷூட்டிங்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் மீட்டிங்ல இருந்தாலும் எப்போ வர்றீங்க, நான் வந்து தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ பேசுறப்ப அழகான ஓமை சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. பெரிய பேச்சு, அதை நான் கருத்தடை செய்து கொள்கிறேன் அப்படின்னாரு. இது ஆச்சரியமான சொல் அலங்காரம். அப்படிலாம் பேச முடியாது சாதாரணமா. என்ன இல்லை, உங்களுக்கு இங்க பாருங்களேன், தமிழை புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணுங்க. ரொம்ப அபூர்வமான மொழி. இப்ப ஜோக் சொன்னா கூட சில பேர் சிரிக்காம அப்புறம் அப்படிமாங்க, நொந்து வருவோம். அப்படியே ஜோக்க உள்வாங்க தெரியணும். ஜோக் சொன்ன உடனே அப்படியா ஜோக்கா சொன்னீங்க
பாரா அப்படிங்க கூடாது. ஜோக்குங்கிறத உள்வாங்கிற மாதிரி அவர் என்ன சொன்னாருன்னா, நிறைய பேசுவ 10 மாத குழந்தை தான், ஆனா எனக்கு அதனுடைய நேரங்காலம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொன்னாங்க. டாக்டர் இளங்கோ அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, மேடையில் இருக்கிற பெருமக்கள், அதே போல பேராசிரியர் பெருமக்கள், முன்னே அமர்ந்திருப்பவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொன்ன உடனே தங்களை உற்சாகப்படுத்திக் கொண்ட மாணவ மாணவியர் அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, எவ்வளவு நேரம் பேசிவிடுவேன், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. வாத்தியாருக்கு பேச வந்தா என்ன தெரியுமா, எவ்வளவு நேரம் பேசுவாங்களோ என்னமோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எவ்வளவு அதுக்குள்ள முடிச்சுட்டாரே அப்படின்னு சொன்னா தான் அது பேச்சு. வகுப்பறைக்குள்ள வர்றப்ப நாம எப்படி வர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம சாதாரணமா தான் அங்க வர்றோம். ஆனால் நம்மளை சிந்திக்க தூண்டுவது எதுன்னு கேட்டா கல்வியும் ஆசிரியர்கள் தான். ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. வகுப்புக்குள்ள நுழைகிறேன், ஒரு பெண்ணு, இப்போ எம்ஏ படிக்கிற பெண்ணு எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டு என்னை பயமுறுத்திடுச்சு. அப்படியே என்ன அப்படின்னா, ஆடு மாடுகள்லாம் காலில் தான் நடக்குது, நம்மளும் காலில் தான் நடக்கிறோம். ஆனால் அதை கால்நடைன்னு சொல்கிறாங்க, நம்மளையும் கால்நடைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க கேள்வியை. ஆடு மாடு காலில் தான் நடக்குது, நம்மளும் காலில் தான் நடக்கிறோம். அதுக்கு கால்நடைன்னு பேர், நமக்கு கால்நடைன்னு பேர் வைக்கல. ஏன் அப்படின்ச்சு. எனக்கு சப்புன்னு அரைஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா இது சிலபஸில் இல்லை. நம்ம சிலபஸில் இல்லாத சிலபஸில் இருக்கிறது கேட்டாலே நம்ம பயந்து போவோம். 2-3 டெக்னிக் வச்சு தான் நாங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம். நடத்தி முடிச்ச உடனே ஒரு கேள்வி கேட்போம், எனி டவுட் அப்படிப்போம். நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க? நோ டவுட். உலகத்தில் நல்லா புரிஞ்சாலும் நோ டவுட் தான், ஒரு மண்ணும் புரியலைனாலும் நோ டவுட் தான். அதில் கூட சில முன்னாடி உட்காந்து அப்பாவிகள் எந்திரிச்சு கேள்வி கேட்க எந்திரிப்பாங்க, சட்டையை பிடிச்சி உட்கார், பேசாம உட்காரு. ரத்தம் கக்கி சொல்லி கொடுத்துட்டு போறான் மனுஷன். கேள்வியா கேட்கிறேன். சில வாத்தியார்கள் ஆன்சர் பண்ணுவாங்க, சில பேர் நாளைக்கு சொல்றேன்பாங்க, சில பேர் கோவம் வந்து கேள்வி கேட்டா ஒரு நம்பரை சொல்லு, எந்திரி எந்திரி எந்திரி, ஒரு நம்பர். இன்னும் சில பேர் சென்டிமெண்டா இருப்பாங்க, உன்னை நான் தானே சேர்த்து விட்டேன், யோசிச்சு பாரு, நல்லா யோசி, நீ எங்க நின்ன? சார் நான் கேட்கல சார், இருந்தாங்க. அப்படி உட்காரு, பேசாம உட்காரு. இதெல்லாம் வேண்டாம். அதுக்கெல்லாம் சிம்பிளான ஒரு வழி இருக்கு. எப்படி தெரியுங்களா? நான் கேள்வி கேட்ட ஆளை பாராட்டி விட்டுறது. அருமையான கேள்வி தம்பி, அற்புதமான கேள்வி, இந்த கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினைச்சனப்பா, குட் கொஸ்டின், உட்காரு அப்படின்னா உட்காந்துட்டான். பக்கத்தால் கேட்பாங்க, அவர் பதிலே சொல்லி போடுறான், நல்ல மனுஷன்டா அப்படிமா. ஆனால் தினம் சொல்ல முடியாது. எந்த கேள்வி கேட்டாலும் குட் கொஸ்டின், குட் கொஸ்டின் என்ன அர்த்தம்? அப்புறம் எனக்கு பேர் வச்சு விட்டுருவீங்க, குட் கொஸ்டின் போது பாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்களுக்கு சொந்த பேரே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு நல்லா தெரியும். ஆளுக்கு எப்படித்தான் பேர் கண்டுபிடிப்பீங்களோ. நான் வகுப்பு முடிஞ்ச அடுத்த பீரியட் யார் பீரியட் இருந்தேன், ஒரு பையன் எந்திரிச்சு நெஞ்சிருக்கு வரை பீரியட் அப்படின்னா எனக்கு ஆச்சரியம். அவ்வளவு நல்லாவா சொல்லி தருவாருங்க. பேண்ட் நெஞ்சுக்கு போட்டுப்பாரு அவர், அவருக்கு பேர் நெஞ்சிருக்கு வரைன்னு வச்சிருக்காங்க. இன்னொரு வாத்தியா இருக்கு, அது எப்ப தெரியுமா வரும்? கரெக்டா அந்த ஃபேர்வெல் டே அன்னைக்கு மேடையில் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்ல விடுவோம். நாங்க சொல்லு, அப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது ஒவ்வொருத்தர் பேரையும் ஒவ்வொருத்தரும் ஒரு வாத்தியாரை நோட்ஸ் கொடுக்குறப்ப பாதி பாதியா கொடுப்பாரு. ராமன் காட்டுக்கு அப்படிப்பாரு, போனான் அப்படின்னு நம்ம எழுதணும். வீட்டுக்கு வந்தான் முழுக்க சொல்லவே மாட்டாரு. அவருக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க? நீ பாதி நான் பாதி கண்ணே அப்படின்னு. அழகா இருந்துச்சு பேரு. இப்ப மறக்காம இங்க வாங்க. அந்த பிள்ளை கேட்ட கேள்வி என்னன்னா, காலில் நடக்கிறதுக்கு கால்நடை, நமக்கு ஏன் கால்நடைன்னு வைக்கல? இப்ப நான் இதே வார்த்தை சொல்லுமா, குட் கொஸ்டின் உட்கார சொல்ல முடியுமா? இல்ல. நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். இதுக்கு கிருபானந்த வாரியார் ரொம்ப அழகா ஒரு மீட்டிங்ல பேசுறது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நல்ல வேலை ஞாபகத்துக்கு வந்தது, ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப நீங்க கிருபானந்த வாரியார் மிமிக்ரி பண்ணி அவரை கேள்வி பண்ணிட்டு போயிடுறோம். அறிவு கடல், ஞாபகம் வச்சுக்கங்க, அறிவு கடல். 10,000 பாடல் அவருக்கு தெரியும். நினைவு வந்து அப்படியான ஆற்றல். ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன், எல்லா செய்திகளையும் சொல்றீங்களே சாமி, எப்படி உங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிற முடியுதுன்னு கேட்டேன். அவர் சொன்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அவர் என்கிட்ட சொல்றாரு, இந்தா இப்படி காமிச்சாரு, வாட்டர் டேங்கை ஃபுல் பண்ணி வச்சுக்கோ, வாட்டர் டேங்கை ஃபுல் பண்ணி வச்சுக்கோ, எந்த குழாயை திறந்தாலும் தண்ணி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அறிவை நிரப்பி வச்சுக்கோ, எந்த தலைப்புலையும் உன்னால பேச முடியும். அப்ப நான் அந்த கேள்விக்கான விடை சொன்னேன். எப்படி சொன்ன தெரியுங்களா? இப்ப
ஒரு ஆள் நடந்து போறார், நீங்களோ நானும் நடந்து போறோம். எங்க போறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? கல்லூரிக்கு போறேன், படத்துக்கு போறேன், அக்கா வீட்டுக்கு போறேன், பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன், சும்மா போறேன், இவ்வளவு சொல்லுவோம். நம் மனம் என்ன சிந்தித்ததோ அந்த சிந்தனைக்கு ஏற்ப நம்முடைய கால்கள் நடந்து போகும். ஆனா ஒரு எருமாடு எங்க போகும்? எங்க அக்கா மக பெரிய பிள்ளை ஆயிடுச்சு பார்க்க போறேன்னு போகுமா? போகாது. எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை பார்க்க போறேன் இல்லை. அது எங்க போகுங்கிற விஷயத்த அது மனம் தீர்மானிக்காது, அதனுடைய கால்கள் தீர்மானிக்கும். கால் போன போக்கில் போவதால் அதுக்கு பேர் கால்நடைன்னு பேரு. மனம் தீர்மானிப்பதால் நமக்கு மனிதன் பேர். இதுக்கு என்ன ஆதாரம் கேட்குறீங்களா? மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் ஒரு நூல் வெளியீடு. MS விஸ்வநாதன் வந்திருக்கிறார். எப்படி இளையராஜா அவர்கள் சொல்றோமோ அது மாதிரி மெல்லிசை மன்னர். இரவு 10 மணி 11 மணிக்கு மேல பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படி இருக்கும். அவர் வந்திருக்காரு. நான் மேடையில் பேசுறப்ப ஒரு செய்தியை சொன்னேன். எப்படின்னா, இப்ப கோழி அடகாக்குறப்ப 21 நாளைக்கு எதுவுமே சாப்பிடாது. பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கோழியை தின்னுதான் பார்த்துட்டு நம்ம கோழி திங்குதா இல்லையான்னு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். 21 நாளும் அந்த கோழி குஞ்சுகள் வெளியே வர்ற வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துருக்கும். குஞ்சு வந்த பிறகு கிட்ட நெருங்க விடாது, அப்படி பாதுகாக்கும். பருந்துட்டு இருந்து பாதுகாக்கும், நம்மகிட்ட இருந்து பாதுகாக்கும், எல்லாம் பாதுகாக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல குஞ்சுகள் பெருசான உடனே அம்பிட்டு பிரிஞ்சு போயிடும். கோழி கவலைப்படாது, அடுத்து முட்டையிட போயிடும், அடுத்த வாழ்க்கையை தொடங்கும். இது கோழிக்கு இயல்பு, மாட்டுக்கு இயல்பு. மனுஷனுக்கு அப்படி இல்லை. பழனின்னு ஒரு படம் வந்தது, ரொம்ப பழைய படம். அதுல சிவாஜி கணேசன் எல்லாரையும் வளர்த்து ஆளாக்கியிருப்பாரு. எல்லாரும் பிரிஞ்சு போயிருப்பாங்க. அப்படி பிரிஞ்சு போனோடனே தாங்க முடியாத வேதனையில அவர் அழுகணும். இதுக்கு பாட்டு எழுதுறதுக்கு கண்ணாசனம் போய் கேட்குறாங்க. அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அப்பதான் அவருடைய அண்ணன் தம்பி பூரா அவர் ஏமாத்தி, அவருடைய நண்பர்கள்லாம் அவர் ஏமாத்தின்னு அர்த்தம். இவர் பணம் கேட்கிறப்பெல்லாம் அவர் இல்லைன்பாங்க, கொடுத்து ஏமாந்து போடாங்க. அதனால என்னாச்சு? இல்லைன்ட்டாங்க. நாளை கழிச்சு தீபாவளி, ஒண்ணு கூட கையில காசு இல்லை. அண்ணன் தரல, தம்பி தரல, சித்தப்பா தரல, பெரியப்பா தரல. கோர்ட்ல இருந்து இது வந்திருக்கு, ஜப்தி பண்ற இது வந்திருக்கு. அப்படியே நிக்கிறாரு கண்ணீர் விட்டு. அப்பதான் கூப்பிட வர்றாங்க. இப்படி ஒரு பழனிங்கிற படத்துக்கு பாட்டு எழுதணும், நீங்க எழுதணும். என்ன கதைன்னு கேட்டாரா. ஒரு நல்லவன், எல்லாரும் அவனை ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அண்ணன் தம்பி கூட உதவல, பாட்டு எழுதுங்க. அப்ப அவர் சொன்னார், இது கதை இல்லடா, என் வாழ்க்கை, எழுதிக்கடா. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் குடும்பத்திலே. இந்த பாட்டுக்கு நடுவில் ஒரு வரி வருங்க. என்ன தெரியுமா? பெட்டை கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவன் 8 குஞ்சுகள் பெற்றெடுத்த பின் சோறு போட்டவன் யாரடா. புரிஞ்சுக்கிட்டே வருதா? தமிழ் பாட்டு தான், பயப்படாதீங்க. பெட்டை கோழி, பெட்டை கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவன் 8 குஞ்சுகள் பெற்றெடுத்த பின் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த பின் குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித சாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா அப்படின்னு முடிச்சான். நாம ஏன் அழுகிறோம் தெரியுமா? தங்கச்சியோ அண்ணனோ அப்பாவோ மகனோ மகளோ பிரிஞ்சு போனா ஏன் அழுகிறோம் தெரியுமா? நமக்கு மனசு இருக்கான், அவைக்கு மனம் கிடையாதான். மனித சாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. இந்த பாட்டை நான் சொல்லி முடிச்சேங்க. MS விஸ்வநாதன் எந்திரிச்சு தேம்பி அழுதாருங்க. நான் அவர்கிட்ட போய் கையை பிடிச்சிட்டேன். என்னையா நீங்க தானே அதுக்கு மியூசிக் போட்டீங்க, ஏன் அழுகுறீங்கன்னு. அதுக்கு இல்லை தம்பி, இதை எழுதுன மகான் கண்ணதாசன். இப்படி மேலே கை காட்டுறார், போயிட்டாரு. கவிதை எப்படி இருக்கு பாருங்க. மனம் என்கின்ற வார்த்தை எப்படியான சொல், இது எவ்வளவு பேருக்கு எவ்வளவு இருக்குன்னு. ஏண்டா அவனுக்கு நல்ல மனசு இல்லையா? ஒரு கேள்வி கேட்கிறோம். என் மனசை அவட்ட கொடுத்துட்டேன் அப்படின்றோம். என் மனசுல எல்லாமே இருக்கு. மனம் என்பது ஆர்கன் இல்லை, உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சவங்க. எண்ணம் என்பதுதான் நமக்கு எல்லாமே, மூளைதான் அவ்வளவும். அந்த மனசை கட்டுப்படுத்துறவன் தான் என்ன செய்வானா, பெரிய ஞானியா மாறுவான். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கம் நெறி நின்றார் நீடு வாழ்வார். பயப்படாதீங்க, திருக்குறள் கடவுள் வாழ்த்து. அதனால நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். முதல்ல திடீர்னு பேசிட்டே வந்தார், திடீர்னு பாகுபலி மாதிரி ஏதோ வேற மொழியில பேசுறது நினைக்கப்படாது. பொறிவாயில் ஐந்தவித்தான் தெரியுங்களா? ஞாபகம் வச்சுக்கங்க. வேக வச்ச தானியம் முளைக்காது. நெல் இருக்கு இல்லையா, நெல்லை வேக வச்சிட்டீங்கன்னா முளைக்காது. நம்முடைய புலன்களை அவிச்சுட்டா என்ன ஆகுமா, மேற்கொண்டு ஆசை ஏற்படாதான்.
எப்படியான அர்த்தம்ங்கிறீங்க. திருக்குறள்ல ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம பூராத்தையும் சாய்ஸில் விட்டுட்டோம் 3 மார்க் அப்படின்னு சொல்லி, போனா போது விடுங்க அப்படின்னு படிக்க வர்றாங்க. கற்றல் வேறு, படித்தல் வேறு. ஸ்டடின்னு ஒரே வார்த்தையில் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போயிறாங்க. பேப்பர் படித்தான், திருக்குறள் கற்றான். ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறளை கற்கணும், பேப்பரை படிக்கணும். பேப்பரை மனப்பாடம் பண்ணுவீங்க இல்ல, போற பக்கம் அப்படிப்பீங்க. மாமனார் காதைக்கு எடுத்து துப்பினாராம், மருமகன் கைது. இது என்ன தெரிஞ்சு என்ன செய்ய போறோம்? ஓட ஓட விரட்டி கொண்டார்களாம். இப்படியா தான் பார்க்குறோம். பெரும்பாலும் ஒரு 15 சாவு செய்தியாவது காலங்காத்தால பார்க்குறோம். அதுதான் பல பேர் பேப்பர் படிச்சுட்டு குளிக்கிறாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? இதெல்லாம் அந்த சாவு செய்தியெல்லாம் பார்த்தா சில பேர் இடம் விட்டு போயிட்டு குளிப்போம்ல, அந்த மாதிரி தான் இருக்கட்டும். படிப்புல எவ்வளவு முக்கியத்துவங்கிற விஷயத்த அழகா சொன்ன ஒரு குறள் எதுன்னு கேட்டீங்கன்னா, கற்க இது ஒரு ஆச்சரியம் உண்டு தெரியுமா? அருமை அருமையா சொன்னாங்க. இந்த திருக்குறள்ல எதிரிங்க சொன்னவங்க ரொம்ப 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 மகிழ்ச்சி. அருமை இருந்தாங்க. இந்த பாருங்க, நடுவில் ஆம்பளை பையங்களும் 2 வார்த்தை எந்திரிச்சு பேசுங்க, எனக்கு வெக்கமா இருக்குல்ல. இது அந்த அழகா சொல்லிவிட்டாங்க. நான் நடுவில் உங்களை கேள்வி கேட்பேன், படக்குன்னு 3 பேர் போன் எடுத்து காதில் வச்சு கிளம்பிடாதீங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இந்த திருக்குறள்ல படி, கற்க, கசடர, பிழை இல்லாமல் படி, கற்பவை, படிக்க வேண்டியவற்றை படி, கற்றபின் படித்தபின் நிற்க அதற்கு தக. நீ படிக்க வேண்டியவற்றை படி, படித்தபடி நிற்பதற்காக படி, பிழை இல்லாமல் படி, தேர்ந்தெடுத்து படி. இவ்வளவு சொன்ன திருவள்ளுவர் இதுக்கு துணை எழுத்தே போடல. ஏன் துணை எழுத்த போடல அப்படின்னா, தீந்து போச்சாக்குன்னு நினைக்கப்படாது. எழுதிக்கிட்டே வந்து தீந்து போச்சுன்னு நினைக்கப்படாது. அவர் என்ன சொல்றாரு? படிச்சவனுக்கு யாரு துணையும் தேவையில்லை, கல்வி ஒன்றே போதும், ஆகவே துணை எழுத்து இல்லை. ஞாபகம். இதுக்கு மாற்றா ஒரு குறள் இருக்கு தெரியுங்களா? 11 துணை எழுத்துள்ள ஒரு திருக்குறள் இருக்கு. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இதுவும் திருக்குறள் தான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எவ்வளவு தூரத்துக்கு படிக்கணும்னு கேட்கிறோம். நான் ஒருத்தத்தை கேட்டேன், உங்க பையன் என்ன படிக்கிறார்? தம்பி படிப்பை முடிச்சுட்டான் அப்படின்னாரு. அரண்டு போனேன். உலகத்துல எவனும் செய்ய முடியாத வேலை. என்ன படிச்சிருக்காருங்க? 8th ஃபெயில் அப்படின்னா. இதுதான் படிப்பா? படிப்புன்னா முடிக்கவே முடியாதுங்க. வாழ்நாளெல்லாம் படிக்கணும். நம்ம என்ன படிக்கிறோம்? டிகிரி படிக்கிறோம், வேலை கிடைக்க படிக்கிறோம், வேலை கிடைச்ச உடனே படிப்பை விட்டுறோம், கல்யாணம் ஆகிட்டா சுத்தமாக விட்டுறோம், பிள்ளை வந்துட்டா அதுக்காக படிக்கிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் படிக்க 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 தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. அப்படின்னா மணல் கிணறுல இப்போ காவிரியில் தண்ணி வந்து நின்ன பிறகு மண்ணை தோன்றுனா தண்ணி ஊறுமா? கல்வி அறிவு பொங்கி 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 இப்படியே வரணுமா? அதனாலதான் இந்த யாதானும் நாடாமல் என்ன அர்த்தம்னா, எந்த ஊர்னு பார்க்காத, எந்த நாடுன்னு பார்க்காத, படி, விடாம போய் படி, சாகிற வரைக்கும் படி. சாகிற வரைக்கும் படிக்க முடியுமா? முடியும். பேரறிஞர் அண்ணா ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தார், பேசி முடிக்கிறார். அப்புறம் ஆபரேஷன், அவருக்கு தொண்டையில் அவருக்கு கேன்சர் இருந்தது, ஆபரேஷன். அப்ப அவரை அந்த இதில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவர் கேட்டாராம், ஏன்னா பயமா இருக்கா அப்படின்னு கேட்டாராம். இல்லை இல்லை, நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன், அந்த புத்தகத்தில் சில பக்கங்கள் இருக்கு, நான் இறப்பை பற்றி கவலைப்படல, ஆனால் முடிச்சிட்டேன்னா எனக்கு நிம்மதியாக இருக்கும். சரி கவலைப்படாதீங்க, 2 நாளைக்கு மாத்திரை போட்டுக்கங்க. போட்டுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அண்ணா சந்தோஷமாக உட்காந்துருந்தாராம், ஆபரேஷனுக்கு ரெடியாக இருக்கேன், அந்த புத்தகத்தை படித்து முடிச்சிட்டேன். ஞாபகம் வச்சுக்கங்க, மரணம் நெருங்கி வரும் வேளையில் கூட ஒரு மனிதனால் படிக்க முடியும் என்றால் அவனே வரலாற்றில் இடம்பெறுவான். ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசி காலம் வரைக்கும் படிக்கணும். மார்ச் 23 என்ன நாள் தெரியுமா? பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள். 23 வயசு தாங்க. கடைசி வரைக்கும் படிக்கிறான் அந்த ஆள். காலையில் 5 மணிக்கு தூக்கு போடுறாங்க, 4:30 மணிக்கு எதுக்கு தூக்கு போட்டாங்க? நாட்டுக்காக தூக்கிலிடப்பட்டான். அப்ப கூட அந்த நீதிபதி கேட்டாராம், உன்னுடைய கடைசி ஆசை என்ன? என்னை தூக்கில் போடக்கூடாது. அவன் சொல்றான், பகத்சிங் சொல்றான், ஏன் பயமா இருக்கா? பயமா இருந்தா நான் ஏன் அதுக்குள்ள வர்றேன்? பயப்படல. என்னை துப்பாக்கியில சுடுங்க, பீரங்கியில் பிளந்தறியுங்கள், தூக்கு போடக்கூடாது. ஏன்னு கேட்கிறார் நீதிபதி. சொல்றான், நீங்கள் என்னை தூக்கில் போடும் போது என் தேகம் என் தேசத்தின்
மண்ணிலிருந்து 3 அடி மேல போயிடும். சாகும் போது கூட இந்த தேசத்து மண்ணை பிரியக்கூடாது என்று நினைப்பவன் நான். அவன் தான் இங்க வாழ்றவன். அப்படித்தான் வாழணும். பாட ஏறினும் ஏடதை விடல்மா நம்ம ஊர்ல. சாகுறப்ப கூட அப்படி படிச்சுக்கிட்டே சாகுற மாதிரி இருக்கணும். அப்படி என்னங்க அவ்வளவு அரியர்ஸ் வச்சிருக்கான்னு கேட்கக்கூடாதீங்க. சாகுற வரைக்கும் எழுதுறானா? பயங்கரமா அரியர்ஸ் வச்சிருப்பான் போட்டு. அரியர்ஸ் இல்லைங்க, நேத்து செய்தி எனக்கு பழசா தெரிஞ்சா நான் வளர்றேன்னு அர்த்தம். பேசுனதே பேசிக்கிட்டு இருந்தா அறிவாளி கிடையாது. நேற்றைய செய்தி எனக்கு என்ன செய்யணும்? மாற்றத்தை கொடுக்கணும். சொல்லப்படுற போது நேற்றைய செய்தி நமக்கு பழசா தெரிகிற அளவுக்கு நம்ம வளரணும். இன்னைக்கு நான் அயல் நாடுகள்லாம் போயிட்டு வர்ற போது என்ன யோசிப்பேன் தெரியுங்களா? மினசோட்டா பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தேன். 2000 ஏக்கர் மேல மட்டும் இல்லைங்க, அண்டர் கிரவுண்ட்ல 2000 ஏக்கர் இருக்கு. கீழே பஸ் போகுது, ரயில் போகுது, கார் போகுது, எல்லாம் போகுது. 24 மணி நேரமும் நூலகங்கள் திறந்திருக்கு பல்கலைக்கழகங்கள்ல. அந்த மினசோட்டா பல்கலைக்கழகத்துல இப்ப நம்ம பல்கலைக்கழக வாசல்ல ஒரு ஆர்ச் இருக்குல்ல, நான் வர்றதுக்கெல்லாம் போர்டெல்லாம் வச்சிருந்தாங்க. அங்க அந்த பல்கலைக்கழகத்துல ஒரு பிரம்மாண்டமான, இந்த காலத்துல பெரிய ஒரு போர்டு பார்த்தேன். ஒரு 20-25 பேருடைய முகம் மட்டும் இருந்துச்சு. அதுல எல்லாரும் போய் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. செல்ஃபி நானே எடுத்துக்கிட்டேன். என்னன்னு தெரியாம எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஒருத்தவங்க யாருன்னு கேட்டேன். ஏன்னா நம்ம ஊர்ல யார்கிட்ட செல்ஃபி எடுப்போம் தெரியுங்களா?